அடுத்து நாம நேரா கவுண்டர் அட்டாக்குள்ள போறோம். அங்க ஒரு ஐயா ரொம்ப கோபமா அதே நேரத்தில் சில பல விஷயங்களை சாந்தமாவும் சொல்லியிருக்கார். நாங்க எவ்வளவு வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஏன் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, தயவு செஞ்சு பண்ண வேண்டியதானே அப்படின்னு முதலமைச்சர் ஒரு இஷ்யூக்காக அப்படியே லேசா இழுத்துருக்கா. என்னதுன்னு பாருங்க. எங்களுக்கு வேண்டியது படிப்பை கொடுங்கய்யா, எங்களுக்கு வேண்டியது படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்கய்யா, அதுக்கு தான் ஏன் நாங்க போராடிட்டு வரோம். அந்த போராட்டத்தை கொச்சவரப்படுத்திட்டு இருக்கீங்க. இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய உரிமைகளுக்காக. உங்கள் உரிமைகள்லாம் என்ன? நீங்க முன்னேறணும், சமூக நீதி பெற வேண்டும். அந்த முன்னேற்றத்திற்காக தான் நாம் அங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே கோழைகள் தான் சொல்லுவாங்க, என்னன்னு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு யார் சொல்லுவா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. வீரர்கள் என்ன சொல்லுவாங்க? அதிகாரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை செய்து முடித்த நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்ற தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள். அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன். இது கோழைத்தனம்.